முதுகுக்கு 40,000 ரூபா கொண்டுட்டு வந்து சிந்தாமணி பணத்தை கொடுக்குறாங்க. இனிமேல் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு நல்லா இருக்காது. இந்த இப்போது வந்தியோடைய பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். வேறு ஏதாவது இது மாதிரி மறுபடியும் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறத வேறு கேஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சரி பணம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன், உங்களெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் நின்றாங்க. அப்போ தான் அந்த 40,000 ரூபாயில் இருக்கிற நோட்டில் மீனாவுடைய கையெழுத்து இருக்குது. அதில் வந்து பணம் சேர்த்து வச்சுக்கிறக்காக உண்டியலில் போட்டிருந்த பணத்தோடைய காசு அதில் இருக்குது. இதை பார்த்துட்டு இது எப்படி நம்ம காசு இங்கே வந்துச்சு, இந்த நோட்டு நம்ம உண்டியலில் போட்ட காசு இன்னும் வரைக்கும் நம்ம வெளியில் எடுக்கவே இல்லையே, எடுத்திருந்தால் தான் வெளியில் வந்து புழக்கடத்துக்கு வந்திருக்கும், நம்ம கையில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம உண்டியலில் போட்ட பணம் இன்னும் அப்படியே தானே இருக்குது, எப்படி மீனை எழுதி வச்சுக்கிற கையெழுத்தோடு சேர்ந்து நோட்டு இங்கே வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி சிந்தாமணி கேட்குறாங்க. ஒழுங்காக சொல்லுங்கள், இந்த பணத்தை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, எந்த நோட்டாக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்ன போய் பேங்க்கில் போய் அப்படியே புது நோட்டாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, சந்தேகமாக தான் கேட்குறேன், இந்த பணம் எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் ஏடிஎம்மில் போய் பேசாதீங்க, போய் பேசுனீங்கன்னா பாருங்கள் இந்த பணத்தை அப்படியே இங்கே வச்சுட்டு போயிட்டே இருப்பேன், நான் போயிட்டு அப்படியே செட்டாக வந்து கூண்டில் ஏற்றிட்டு பார்த்துக்குங்க, போய் கேஸ் கொடுத்துரும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு சிந்தாமணியோடைய ஆளில் அக்கா அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டு போங்கக்கா, ஏக்கா அப்படி பண்ணுற, தொழிலுக்கே ஆப்பு வச்சிருவ போல இருக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ வாட்டுக்கு ஏதோ வந்து வண்டியை தூக்க சொன்னேன்னு தூக்கிட்டு கடைசியில் இவர் வில்லங்க பிடிச்ச ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு சிந்தாமணி, ஆமாம் நான் வந்துட்டு பணம் ஒருத்தங்கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு. அதை யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே எங்கள் வீட்டு ஆளுக்கு தான் பணம் கொடுத்துருக்காங்க, யார் கொடுத்தாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அது வந்துப்பான்னு இழுக்கிறாங்க. ஒழுங்காக சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பிடிச்சி கேட்குறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரோகிணின்னு சொல்லிடுறாங்க. பார்லரம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இந்த திருட்டு வேலை வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டு அது அப்புறம்லாம் பேசிக்கிறேன் நான், இல்லைன்னா உங்களுக்கே நியூஸ் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்களே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னு வந்துட்டு பார்லரம்மா வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னாச்சு முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை நாள் அங்கே இந்த திருட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இவன் ஒருத்தன் தான் ஓடுகாலி, பணத்தை தூக்கிட்டு ஓடுவான், திருடுவான், எங்கள் அம்மாவும் டாக்குமெண்ட் எல்லாம் திருடிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்களோட சேர்ந்து நீயும் திருட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. அப்போ மீனா வராங்க. இங்கே பாரு மீனா, உன்னுடைய வண்டி காணாமல் போச்சல, அது அந்த சிந்தாமணி தான் எடுத்துருது, அதெல்லாம் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் சரி ஓகே வண்டி வந்துட்டு எங்கேயோ வந்து வேறு பக்கம் அனுப்பிச்சிட்டானுங்க நானுங்க, சரி வண்டி காசை வாங்கிட்டு வந்து மறுபடியும் உனக்கு புதுசாக வண்டியை வாங்கிட்டு வந்து கொடுத்துடலான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா வண்டி வந்து பணம் வந்து 30,000 ரூபா தான் அவனுக்கு கொடுத்தானுங்க, மீதி 40,000 சிந்தாமணி தானே கொடுக்கணும், அதான் இந்த வேலையை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு சிந்தாமணிகிட்ட பணத்தை கேட்டால் பணம் கொண்டு வந்து கொடுக்காமலாம் கிடையாது, கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஆனால் அந்த நோட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ஏங்க இது நம்ம உண்டியலில் சேர்த்து வச்ச பணங்க, நம்ம கையெழுத்து இதில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி ஷாக் ஆகிறாங்க. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யார் திரும்ப இந்த பணத்தை திருடி இருக்காங்க, நம்ம வீட்டு ஆளுக்கு தான் பணத்தை திருடி கொண்டுட்டு போய் அங்கே சிந்தாமணிகிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வேறு யாரும் கிடையாது, இந்த பார்லரம்மா தான், இந்த பார்லரம்மாவுக்கு ஏதோ காரியம் ஆகுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கும் போல இருக்குது, ஆனால் அதை சொல்லவே இல்லை, இப்போதைக்கு நம்ம பணத்தை திருடி இருக்க மட்டும் தெரிஞ்சுது, மற்றது அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டேன், எதுக்கு பார்லரம்மா எங்கள் பணத்தை திருடினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை, எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க மேலே ரூம் கட்டுறதுக்காக, அந்த பணத்தை போய் திருடி இருக்கிறியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்டியில் எடுத்துகிட்டு வா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உண்டியலும் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம எவ்வளோ அந்த உண்டியலில் பணம் போட்டு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு கணக்கில் எழுதி வச்சிருப்பில்ல, அந்த நோட்டு எடுத்துகிட்டு வா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்து வந்து அந்த உண்டியல் இருக்கிற பணம் அந்த நோட்டு எல்லாத்தையும் கணக்கு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா காணாமல் போகுது. 2.5 லட்ச ரூபாய் எடுத்துருக்காங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் டேட்டு போட்டு எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு பணத்தை அதுலேயே எழுதி இதுலேயே எழுதி எல்லாத்தையும் உள்ளே வச்சிருக்கா மீனா, நல்ல வேலை புத்திசாலித்தனமே இதை பண்ணங்காட்டி பரவாயில்ல, இல்லைன்னா எங்களுக்கு கூட அந்த பணம் திருட்டு போனதும் தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு விஜயா செம்ம டென்ஷன் ஆகி அவளை போட்டு அடிக்கிறாங்க. ரோகிணி வந்துட்டு ஆண்டி அடிக்காதீங்க ஆண்டி, ஒரு தேவைக்காக எடுத்த சரி 50,000 ரூபாய் இங்கே 40,000 ரூபாய் இங்கே கொடுத்தீங்க, மீதி 2,10,000 எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ருதியோட அம்மாவுக்கு தான் மீதி 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் கேட்குறாங்க, ரோகிணி என்கிட்ட 50,000 ரூபா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கோ கேட்டுக்கிட்டு இருந்தேன், நீ நான் வந்து என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி சொன்னேன், அதுக்காக வந்துட்டு இங்கே வந்து திருடிடுவேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான்டா டே, நீ பண்ண வேலை தான்டா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்காக நான் போய் உங்களை உண்டியிலேருந்து பணத்தை எடுன்னு அவகிட்ட சொன்னேன், வேறு யாருக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பணத்தை எடுத்துக்க வாங்கிக்கிறேன், கடனுக்கு நான் கைமா தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இப்படி திருடுவான்னு நினைக்கல, அது மட்டும் இல்லாமல் 2,10,000 மீதி 2,10,000 என்ன பண்ணான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இந்த பார்லரம்மாலாம் வாய் திறந்தெல்லாம் சொல்லாதுப்பா, என்னப்பா பண்ணலாம் நீயே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி நீ பண்ணுறதெல்லாம் சுத்தமாக சரியில்லை, அன்றைக்கி சாமி முன்னாடி வச்சு சத்தியம் பண்ண போய் பேச பண்ண மாட்டேன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, ஏங்க ரோகிணி அவங்க படிக்காதவங்க ஒன்றும் தெரியாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுவீங்களேங்க, நீங்கள் படித்தவங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் மனோஜ் அப்படி வந்துட்டு காலை தூக்கிட்டு பேசுவீங்களேங்க, இப்போ என்னங்க சொல்கிறீங்க, படிக்காதவங்க சம்பாதிச்ச காசை வந்து திருடிருக்கீங்க, இது படித்தவங்க பண்ணுற வேலையாங்க இதெல்லாம் அப்படிங்க மாதிரி எப்படி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு இல்லை ஸ்ருதி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் மம்மி கூட அடிக்கடி இவங்களுக்கு கால் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, எங்கள் அம்மாக்கிட்டே இவங்க பணம் இது கடன் வாங்கியிருக்காங்க என்னன்னு தெரியல, போய் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன் விசாரிச்சு பார்க்காம இப்போயும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பழகுறோம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அம்மா உங்ககிட்ட வந்து ரோகிணி இது ஏதாவது பணம் வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் கரெக்டாக கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதெல்லாம் எது கேட்குறேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா உண்மையே சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் 2 லட்ச ரூபா வாங்கியிருந்தா அதை திரும்ப கொடுத்துட்டாலே ஏன் அதை நீ கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ கொடுத்தாங்க அந்த 2 லட்ச ரூபாயை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி காலையில் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஸ்பீக்கரில் போட்டு இதெல்லாம் பேசுகிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க.
பார்த்தீங்களாப்பா 2,50,000 ரூபாய் எடுத்து 40,000 சிந்தாமணி கொடுத்துருக்கு, 2 லட்ச ரூபாய் கொண்டு போய் ஸ்ருதியோடைய அம்மா கொடுத்துருக்கு, மீதி 10 லட்ச ரூபாய் 10,000 ரூபாய் வந்து இது வச்சிருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருடா வர அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் போய் ஹேண்ட்பேக் எடுக்கிறாங்க. 10,000 8,000 இருக்குது பாரு, கரெக்டாக தான் இருக்குது பாரு, எங்கள் பணம் தான், அந்த நோட்டு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. பரவாயில்லம்மா, எப்போ எங்கள் மீதி பணத்தை கொடுக்க போகிறீங்க, இப்போவே எனக்கு பணம் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு எதுக்குடா சம்மதிக்கிட்ட போய் நீ பணம் வாங்கின அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து விஜயா கேட்குறாங்க. இல்லைங்க ஆண்டி, அது வந்து உங்களால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இல்லையா, நான் என்ன பண்ணேன், நான் போய் சம்மதிக்கிட்ட போய் பணத்தை கடன் வாங்குன்னு சொன்னேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஏமா ஏற்கனவே வந்துட்டு அவங்க பணத்தை எடுத்துகிட்டு செக்கு தூக்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் நமக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லி தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்ககிட்ட போய் சம்மதிக்கிட்ட போய் பணத்தை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க. அப்போ மொத்தத்தில் இந்த பார்லர் அம்மா வெளியில் வேலை பார்க்க போகிறேன், பார்லர் வேலை போகிறேன், அதுக்கு நல்லா போகிறதில்ல, எங்கேயாவது பணத்தை வாங்க வேண்டியது, கொடுக்க வேண்டியது, திருட வேண்டியது, இதுதான் வேலை, எதுக்கு அந்த 2 லட்ச ரூபாய் வாங்கிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி ஆண்டி வந்துட்டு அந்த நகை ஒன்று திருட்டு நகை கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நகைக்கு காசு கேட்டாங்களோ 1 லட்ச ரூபா, அதுக்காக தான் அப்படின்னாங்க. ஓ, என்கிட்ட கூட கேட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்ட வந்துட்டு பார்லர் அம்மாவும் பலகுரலும் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அப்போது மொத்தத்தில் வந்துட்டு பணத்தை அங்கே வாங்க இங்கே வாங்க, இதுதான் வேலை, ஆனால் எதுக்கு இப்போ வந்து 40,000 ரூபாய் கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு கொடுக்கணுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல சிந்தாமணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து பூ டெக்கரேஷனுக்கு அவங்க கிட்ட கொடுத்துருந்தேன், அதுக்கு தான் வந்துட்டு அவங்க ஏதோ முன்பணமாக கேட்டிருந்தாங்க, அது டெக்கரேஷன் யார் ஆர்டர் பிடிக்கிறீங்களோ அவங்க தானே கொடுக்கணும், நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து விடாமல் கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையாங்க, எங்கள் பணத்தை போய் எடுத்தீங்க, நாங்கள் அந்த ரூம் கட்டுறதுக்காக தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்ருக்கோம், எங்கள்கிட்ட பணம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா கூட நாங்கள் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருந்துருப்போம், இதுக்குங்க இப்படி வந்துட்டு திருடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மீனா சொல்கிறது முத்து பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்ப அவமானமாகுது, இன்னும் கோவம் வருது மீனா மேலேயும் முத்து மேலேயும். எச்சா வந்துட்டு ரோகிணிக்கு இவங்களை சும்மாவே விடக்கூடாது, எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்துறதே இவங்க வேலையாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருட்டு நாயெல்லாம் இனிமேல் வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா விடுமா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படா கொடுப்பா, ஏற்கனவே 20 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கே வந்து கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, மேற்கொண்டு இந்த பணத்தெல்லாம் அது இந்த மகேஸ்வரி அவங்க வந்துட்டு நம்மளோட பார்ட்னர்ஷிப் எடுத்து தானே பண்ணுறாங்க, அவங்க பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வந்து வேணால் கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா விளையாடுறியாடா, உங்களை நம்பி பணம் போடுறாங்க, இப்படி தான் நீ வந்து அவங்களோட பணத்தை வந்து அவங்களுடைய அனுமதி எல்லாமே நீ எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாம், அது கரெக்டு தான் அப்பா, இவருக்கெல்லாம் புதுசாப்பா, ஒருத்தவங்களுடைய பணத்தை எடுக்கிறது இவனுக்கெல்லாம் புதுசாக என்ன, இவனை பார்த்து வந்து இந்த பார்லரமாக கெடுத்து குட்டிச்சு வராயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இல்லைன்னே எவ்வளோ ஒழுங்காக தான் இருக்க போகிறா, வாயை திறந்தா பொய் அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து மனோஜை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. அது சரி, நீங்கள் உங்கள் பையனை என்னைக்கு விட்டு கொடுத்துருக்கிறீங்க, யாரை வேணால் விட்டு கொடுத்து பேசுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவளையெல்லாம் சும்மா விடக்கூடாது, ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டு கேட்குற மேலே கேள்வி கேட்டாங்கன்னா எதுக்கு இந்த 40,000 ரூபாய் எடுத்த 2 லட்ச ரூபாய் எடுத்தங்கிற எல்லா காரணத்தையும் சொல்லிடுவா, அங்கே வந்து மறுபடியும் என் காரணத்தை என்னையை வந்து சொல்ல மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதுங்க ஆண்டி நிறுத்துங்க, இந்த வண்டியை வந்து திருட சொல்லி ஐடியா கொடுத்ததே நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போ ஐடியா கொடுத்தேன், ஆமாம் சிந்தாமணிகிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க தானே, பார்வதி ஆண்டி வீட்டில் வச்சு இந்த பூ வண்டி வச்சு தானே வந்துட்டு இப்படி சம்பாதிச்சிட்டு இருக்கிறா, இந்த போட்டி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த பூ வண்டி யாரும் தூக்க மாட்டேங்கிறாங்க, அந்த ஸ்கூட்டி யாராவது தூக்கிட்டாங்கன்னா சிந்தாமணி உங்களுக்கு போட்டியே இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனால தான் இதை வச்சு தான் அவங்க வந்துட்டு சரி ஓகே பூ வண்டி தூக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் ஐடியா கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டணும் முத்து, பார்த்தியாப்பா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு மீனாவுக்கு எத்தனை எதிரி இருக்காங்கன்னு பாருங்கப்பான்னு சொல்லி